அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயிற்சி 2.1ல 2வது சம் பார்க்க போறோம். அது என்னன்னா I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869. தீர்வு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ அத எழுதிக்கிறோம். இதுல ஐயோட அடுக்கு மைனஸ்ல இருக்கு. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபிகல்ட். அதாவது ஐயோட பவர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா, அத நம்ம பேசிக்ஸ்ல பார்த்திருப்போம். a பவர் -1 இஸ் ஈக்குவல் டு 1/a. அதாவது அடுக்கு மைனஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தால் அதை பின்ன வடிவமாக்கி பகுதியில எழுதணும். அதுதான் இங்க நம்ம ஃபாலோ பண்ண போற மெத்தட். ஸோ அப்ப I பவர் 1948 மைனஸ் 1/I பவர் 1869 அடுக்குகள் இருக்கக்கூடிய மைனஸ் எடுத்துட்டு நம்ம அதை பின்னமா மாத்தி எழுதுறோம். அப்ப அடுத்தது ஐயினுடைய அடுக்குகள் 4ஆல வகுபடுமான்னு செக் பண்ணணும். மீதியின்றி வகுபட்டால் அதோட வேல்யூ 1. மீதி வருது அப்படின்னா அதை நம்ம பிரிச்சு எழுதுவோம். போன சம்ல நம்ம பார்த்திருப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1, I கியூப் இஸ் ஈக்குவல் டு -I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது ஐயினுடைய அடுக்கு 4 மடங்கு என்னவா இருந்தாலும் அதோட வேல்யூவும் 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடுக்க 4ஆல வகுக்கிறோம். 4ஆல வகுக்கும் போது 1 4 4 16 மீதி 3 34 8 32. ஸோ மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 அடுத்தது கொடுக்கும்போது 28. நம்மளுக்கு 7 28 அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல 1948 4ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி எதுவுமே வரல. அதாவது 0. மீதி 0. அப்ப இந்த I பவர் 1948 முழுவதும் 4 மடங்காக இருப்பதால் அதோட வேல்யூ நம்மளுக்கு 1 மாறிடும். அடுத்தது மைனஸ் I பவர் 1869. இதை 4ஆ வாய்ப்பாட்டால நம்ம மறுபடியும் கேன்சல் பண்றோம். அப்ப 18 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 18ல 16 மீதி 2 26 6 24 மீதி 2 29 7 28 மீதி 1. நம்மளுக்கு இந்த இடத்துல மிச்சம், அதாவது ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ அப்ப இது முழுமையா 4ஆ வாய்ப்பாட்டால வகுபடலை. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா அடுக்குல இருந்து மீதி எவ்வளவோ அதை கழிச்சிட்டு 1868ன்னு போட்டுட்டு அந்த மீதி 1ங்கிறத +1ன்னு நம்ம போட்டுக்கிறோம். அதாவது 1868ங்கிறது நம்மளுக்கு 4ஆல் மீதியின்றி வகுபடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் a பவர் m + n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்போ அந்த மெத்தட்ல இங்க இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். நம்மளுக்கு இங்க 1948 4ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி 0. அதனால 0 கூட்டுறோம். ஸோ 0 கூட என்ன நம்பர் கூட்டினாலும் திரும்ப அந்த நம்பரே தான் ரிப்பீட் ஆகும். அப்ப I பவர் 1948 மைனஸ் 1 இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, 1800 I பவர் 1868 + 1 இருக்கு இல்லையா, அதை நம்ம a பவர் m + 1 இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ I பவர் 1868 இன்ட்டு I பவர் 1. இங்க 1948 I பவர் 1868 ரெண்டுமே 4உடைய மடங்கா இருக்கிறதுனால அது 2ஓட வேல்யூவும் நமக்கு 1ன்னு மாறிடும். அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு இது 2 இருக்குது இல்லையா, அந்த பிளேஸ்ல நம்ம 1 போட்டுக்கிறோம். அப்போ 1 மைனஸ் 1/1 இன்ட்டு I பவர் 1 இஸ் ஆல்சோ I. ஸோ அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா 1 மைனஸ் 1/1ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே I தான் கிடைக்கும். அப்ப I போட்டுக்கிறோம். நமக்கு ஐயினுடைய பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அதனால இப்ப என்ன பண்றோம்னா இந்த தொகுதியில 1 இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த 1 எடுத்துட்டு I பவர் 4ன்னு போடுறோம். ஸோ I பவர் 4ன்னு போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற I அப்படியே போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த I பவர் 4ங்கிறத I பவர் 3 + 1/iன்னு 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ இப்போ இது என்ன மெத்தட்ல இருக்கு, a பவர் m இன்ட்டு a பவர் m + n அப்படிங்கிற மெத்தட்ல இருக்கு. ஸோ அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் m இன்ட்டு a பவர் nங்கிற ஃபார்மேட்ல எழுதுவோம். அப்போ 1 மைனஸ் I கியூப் இன்ட்டு I பை I.
ஸோ அப்ப இங்க ஐயும் ஐயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது 2ம் அடுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனா நம்மளுக்கு 1 மைனஸ் ஐ கியூப் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஐ கியூபோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஐ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 1 மைனஸ் ஆஃப் அந்த இடத்துல ஐ கியூப் இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ போட்டுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருக்க 2 மைனஸும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால ஐ இன்டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டூ பிளஸ். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 பிளஸ் ஐ. அவ்வளவுதாங்க.